நற்றுணையாவது நமக் சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் ரிஷப ராசியை பற்றி சற்றே சிந்திப்போம். ரிஷபம் கால புருஷனுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறது. கால சக்கரத்தினுடைய இரண்டாவது இடம். இந்த ரிஷபம் பொழுது வடமொழி சொல். இந்த சொல்லுக்கு தமிழ்ல எருதுன்னு போரு. ஏன்னா இந்த நட்சத்திர கூட்டம் எருதை போல தோற்றம் அளிக்கிறதுனால இதுக்கு ரிஷபம்னு பேர் கொடுத்தாங்க. 30 to 60 டிகிரி வியாபித்திருக்கிறது. கால புருஷனுடைய முகத்தை குறிக்கக்கூடிய ராசி. அப்ப ரிஷபராசிக்காரவங்களுக்கு முகராசி ரொம்பவே உண்டு. அவங்க எல்லாரு கூடயும் ஈஸியா அட்டாச் ஆயிடுவாங்க. ஏன்னா பார்த்த உடனே முகத்துல சிரிச்சுக்கிட்டே எல்லாரு கூடயும் பேசுவாங்க. சிரிப்பு தான் முதல்ல இருக்கும். ஏன்னா முகம் இது இந்த இடத்துல சந்திரன் உச்சமாகிறாரு, சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். அப்ப பெண் ராசியாக இருந்து ஸ்திர ராசியாக இருந்து பெண் கிரகங்கள் இரண்டும் பலம் பெறுவது. அப்ப அந்த தனம், குடும்பம், வாக்கு என்பது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வீதியினுடைய ஒரு நடுப்பகுதியை குறிப்பிடக்கூடியது. மையப்பகுதின்னு சொல்லலாம். மையப்பகுதி என்பது எப்படி பொருள் கொள்ளணும்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இவங்க எங்க இருக்காங்களோ அந்த அட்ராக்ஷனை இவங்களை சுற்றி மனிதர்களை ஈர்ப்பார்கள். அதனாலதான் இந்த ரிஷபத்துல பிறக்கிறவங்களுக்கு இயல்பாகவே அழகு என்பது ஒன்று நிறைந்து இருக்கும் அவங்களுக்கு. இது மாட்டு தொழுவம், கால்நடை வளர்த்த குடும்பம், வீட்டுக்கு மாடு அடிக்கடி வந்து போகும். அல்லது மாடு ரோட்ல போனா கூட ரிஷபராசிக்காரவங்க வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போகும். இந்த மண் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இது இந்த பெண் ராசின்றதுனால பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும். கோசாலை, லேடிஸ் ஹாஸ்டல், அதிக பயணங்களை விரும்புவாங்க. மீடியா, உணவு, டிராவல்ஸு, டீச்சரு, ஜோதிடரு, வெளிநாட்டில் வசிப்பாங்க. வெளிநாடுல, வெளி ஊர்ல, வெளி மாநிலத்தில் வசிக்க விருப்பம். பால், ஐஸ்கிரீம், தண்ணி, பேருந்து நிலையம், பஸ் டெப்போ, ஏடிஎம், பியூட்டி பார்லர், தியேட்டரு, சொந்த வீடு இருக்கும். அழகு பொருட்கள் மீள பற்று இருக்கும். இது யூஸ்வலாவே பொருள் பற்று மிகுந்த ஒரு ராசி. இது பொருள், ஏன்னா அறம் பொருளை குறிக்கக்கூடிய ராசி இந்த ரிஷபராசின்றதுனால இவங்களுக்கு பொருள் பற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாதவர்களுடைய தொடர்பு உண்டு. இளைய சகோதரி இருப்பாங்க. ரொம்ப நடுநிலையா இருப்பாங்க. மாடி வீட்டுல தான் குடியிருப்பாங்க. ஆனா வீட்டின் மேல திருப்தி இருக்காது. வெளிநாட்டு வருமானம் உள்ள குடும்பமா இருக்கும். கலஸ்தரத்தினால சுகமடைவாங்க. இவங்க வீட்டுல ஒரு தயிர் கடையக்கூடிய மத்து அவசியம் இருக்கணும். நகைக்கடை, வளையல் கடை, கவரிங் கடை, ஃபேன்சி ஸ்டோரு. இது ஒரு ஜலதோஷ ராசி. ஏன்னா நீர் ராசியா இருக்கிறதுனால, 5ஆம் இடம் புதனுடைய வீடா இருக்கிறதுனால, 2ஆம் இடமும் புதனுடைய வீடா இருக்கிறதுனால காதல் இவர்கள் குடும்பத்துல கண்டிப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த ராசியில பிறக்கக்கூடியவங்க உருண்ட முகம், சுருண்ட கேசரம், கவர்ச்சிகரமான பிரகாசமான கண்கள், விரிந்த இமைப்பகுதி, நேர்த்தியான புருவ அமைப்பு, நேர்மையான நேர்வரிசையில் அமைந்த பற்கள், அழகான முகம், கன்னங்கள் பருத்தது, கவர்ச்சிகரமான உடல் கட்டுவாக இவங்களுக்கு இருக்கும். குணத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் நேர்த்தியான போக்கும், கபடமற்ற சொல்லும், இயல்பான யதார்த்தமான சிந்தனையும் செயல்பாடுகளும். ஆனால் நடவடிக்கைகள், உறுதியான நடவடிக்கைகள் இவங்க கிட்ட இருக்கும். நியாயமான வழிகள்ல தேடுதலும், பாசம், குடும்ப பாசம் ரொம்ப. 2ஆம் இடம் குடும்ப பாசம் ரொம்ப ஜாஸ்தி. ரோகிணி, குறிப்பா இந்த ரிஷபம் ரோகிணி நட்சத்திரம்
சந்திரனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால இதுல பிறக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிப்பாங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பத்தை உயர்வித்து கொண்டு செல்வதில் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய அப்பா அம்மா தம்பிகள்ன்ற விஷயத்துல ரொம்ப செயல்படுவார்கள். திருமணம் ஆனாலும் தாயிடம் நேர்மை, தகப்பனிடம் பாசம் இருக்கும், கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கோசரம் ரொம்ப பாடுபடுவார்கள். ஏன்னா இது ஒரு மண் தத்துவமா இருக்குது. உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே சமம்னு சமதர்ம சன்மார்க்கத்தை நமக்கு போதித்த வள்ளலார் மண்ணினுடைய தன்மையை இந்த ராசி ஒரு விளைநிலமாவும் இருக்குது. எப்படி சொல்றாருன்னா, மண்ணிலிருந்து விளையும் தானியங்கள் தான் எல்லா உயிர்களுக்கும் உண்டு உயிர் வாழ்கின்றன. இந்த ராசி ஸ்திர ராசியாக இருக்கிறதுனால நிலைத்து நிற்கக்கூடிய பயனுள்ள காரியங்களை கொடுக்க வல்லது. அப்ப இந்த வீட்டுல செய்யக்கூடிய காரியங்கள் காலகாலத்திற்கும் நமக்கு பலன் அளிக்கும். ஒரு ஆன்மாவிற்கும் அப்படித்தான். எப்படி மண்ணில் விதைத்த விதை பல 100 மடங்கு விருத்தியாகி நமக்கு கொடுக்குதோ, அது போல காலத்திற்கு தகுந்தாற் போல பயிர் விளையும் பூமியாக உயிர்களுடைய உயர்வுக்கு அடிகோலாக இந்த பூமி விளங்குது. இந்த பூமியை நாம தாயா பாவிக்கக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்குது. மண்ணில கூட நல்ல மனம் உண்டு. அதுவும் பல வகையான மனங்களும் உண்டு, நிறங்களும் உண்டு, மாறா தன்மையும் உண்டு. அப்ப அந்த மண்ணில் 5 இயல் வகுத்ததின் பல்பயன் அண்டுற வகுத்த அருட்பெரும் ஜோதி என்றார் வள்ளலார். மண்ணில் இருக்கும் 5 வகையான மண்ணின் தன்மைகளை குறிப்பிட்டு சொல்றாங்க. இந்த மண்ணினுடைய தன்மைகளை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இது மாதங்களில மனித மேம்பாட்டு, இந்த மண்ணினுடைய தத்துவம் மனித மேம்பாட்டுக்கு மட்டுமல்லாமல் உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு வாழ்வியல் ஆதாரங்களை வழங்குகின்ற நிலைக்கு வருது. இந்த மனித மனதிற்கும் செயலுக்கும் இந்த மண் தத்துவம் எப்படி உருமாறி வீடாக, நிலமாக, எல்லாவாகவும் எல்லாமே மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் இது உருமாறி செயல்படுத்துகிறது. நிறைய நீங்க அறிவியலோடு அறிவினுடைய கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் நிறைந்திருக்கக்கூடிய மனித குணத்திற்கும் ஒற்றுமையும் தெரியும். ஏன்னா மனித குலத்துல ஒரு ஆன்மா பிறந்து வளர்கின்ற காலத்தில் எத்தகைய கர்மாவை கைக்கொள்கிறது, முன்னுக்கு வருகிறது, கர்ம மேன்மையை எப்படி வச்சுக்குது, அது மற்ற உயிர்களுக்கு அதனால என்ன நன்மை என்ற விளக்கத்தை மண்ணின் தன்மைக்கும் மனதிற்கும் குணத்திற்கும் உள்ள ஒற்றுமை தான் விளக்கமா இருக்கும். ஏன்னா உயிர் வாழும் விளைநிலமாக இந்த ரிஷப மண்டலம் இருக்கிறதுனால உயிர்களின் வாழ்வியல் ஆதாரங்களை சொல்லக்கூடியதாக இது அமைகிறது. மாதங்களில் இது வைகாசி மாதமாக இருக்கிறது. இந்த வைகாசி மாதம்னாலே மகிழ்ச்சிக்குரிய மாதம்னு பேரு. அம்பரீஷ் மகாராஜா நாரதர் மகரிஷி கிட்ட மாதங்களில் வைகாசி சிறந்ததுன்னு சொல்றீங்களே ஏன்னு கேட்கும்போது அது மாதவனுக்கு பிரியமானதுன்னு சொல்றார். ஏன்னா ஏன் அது மாதங்களில அவருக்கு அதிக பிரியமானதுன்னு சொல்லும் பொழுது, நாரதர் மகாவிஷ்ணு ஸ்ரீதேவிக்கு சொன்ன வண்ணம் தன் தந்தை பிரம்மா சொன்னதை சொல்லும் பொழுது வித்தைகளில் வேதம், மந்திரங்களில் பிரணவம், மரங்களில் கல்பவருஷம், பசுக்களில் காமதேனு, தேவரில் விஷ்ணு, நதிகளில் கங்கை, ரத்தனங்களில் கௌஸ்துபம் போல மாதங்களில் சிறந்தது வைகாச மாசம். ஏன்னா அம்மாதத்தில் மானிடர்களுக்கு நன்மை புரிய கருதிய பகவான் தீர்த்த தேவதைகள் சூரியோதயம் முதல் 6 நாழிகையில் அந்த நீர்ல வசிக்கிறாங்க. அந்த சமயத்துல விதி வழுவாது நாம நீராடும் பொழுது பாவத்தை அகற்றி கொள்ள வேண்டி வரமளிக்கின்றனர். பாரு, நாரதர் சொன்னதா புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. வைகாசி மாசத்துல செய்யக்கூடிய சகல தீர்த்த யாத்திரைகளும் சகல தானங்களும் திவ்யமான பலனை கொடுக்கும். அதுல ரொம்ப விசேஷ தானமாக தீர்த்த தானத்தை சொல்றாங்க. தாகத்தை தணிக்க நீர்மோர் பானகம், பிறவி பயன் எடுக்காம இருக்கிறதுக்கு இந்த நீர்மோரும் பானகமும் வழிவகுக்கும். மேலும் நிழல் தரும் இடங்களை அமைக்கிறது. படுக்கை, பாய், தலையணை, கம்பளம், துணி, குங்குமம், சந்தனம், கோரோஜன், மாம்பழம், தாம்பூலம்
முதலியவங்கள் தானங்கள் வைகாசி மாதத்துல அவசியம் செய்யணும். இந்த அன்னதானத்தில் இவன் அன்னதானம் செய்யும் பொழுது அவன் தாத்தா ஆகக்கூடிய பாக்கியமும், படுக்கை தானம் செய்யும் போது நோய் அகற்றக்கூடிய புண்ணியமும், தலையணை தானம் 7 ஜென்மத்துல செய்த பாபத்தை போக்கவும், கம்பளி தானமும் அவமிருத்தி தோஷத்தையும், குங்குமம் புஷ்பங்கள் ராஜ பதவியும் தருவதாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. நீர்மோர் செல்வ செழிப்பை கொடுக்கும். பானகம் பித்ருக்கள் சந்தோஷம் அடைவதால் 100 கயா சிராத்தத்துக்கு சமானம்னு சொல்றாங்க. அதாவது குருவுக்கு எழுந்திராத சீடனும், பதிக்கு எழுந்திராத மனைவியும், பெரியோருக்கு எழுந்திராத சிறுவனும் ஆயுள் பலம் கீர்த்தி முதலியவைகளை இழப்பார் என்று சொல்லப்படுகிறது. மாதவன் இந்த ஆவணி முதல் 4 மாதங்கள் லட்சுமி சமேதராகவும், மார்கழி மாதம் முதல் 4 மாதங்கள் ருக்மணி சமேதராகவும், சித்திரை முதல் 4 மாதங்கள் பூதேவியுடனும் அருள்பாலிக்கின்றார். பூதேவியுடன் அருள்பாலிக்கின்றார். அதனால தான் 8 வயது முதல் 80 வயது உள்ளவர்களை வைகாசி அனுஷ்டானம் செய்ய வேண்டும்னு சொல்றாங்க. நிறைய இந்த வைகாசி மாசத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டுல தான் நிறைந்த அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் தனவிருத்தியும் குடும்பம் என்ற நிறைவான இல்வாழ்க்கையும், பூமியில கிடைக்கக்கூடிய தானியங்களான செல்வமும், அதே போல நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய சொல்லும் செல்வாக்கும், இது எல்லாமே இந்த இடத்துலதான் நிறைந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ரிஷபத்தினுடைய 1க்கும் 8க்கும் 6க்கும் 2க்கும் 6க்குமே 1 6க்கு அதிபதியாக சுக்கிர பகவானே வரார். அப்ப கடன் வாங்காத ரிஷபம் இல்லை, கடன் வாங்கி தொழில் செய்வார்கள். சிறு வயதிலேயே வேலை திருமணம் எல்லாம் நடந்துடும். உணவு பிரியரா இருப்பாங்க. வாடகை வருமானம் உண்டு, வாக்குப்பளிதமும் உண்டு. உத்தியோகம் செய்யறது ரொம்ப நல்லது. கடன் வழக்கு எதிரி கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும். கோபமும் அதிகம். எதிரிகளை உடனே டக்குன்னு சம்பாரிச்சிருவாங்க. 2 5க்குரியவர் புதன். பேச்சு நன்மையா நல்லா இருக்கும், ரொம்ப இதமா இருக்கும். வாக்குப்பளிதம் உண்டு. ஜோதிடர், ஆசிரியர், வக்கீல், வங்கி பணி உள்ளவர்கள் உள்ள குடும்பம். இவங்க அதிகமா வாக்குறுதி தரக்கூடாது. ஏன்னா இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதை இவங்களால கீப்பப் பண்ண முடியாது. முதல்ல சிரிச்சிட்டு தான் பின்னாடி பேசுவாங்க. 2 வருமானம் கண்டிப்பா வேணும். 2 குலதெய்வம் இருக்கும் இவங்களுக்கு. காதல் திருமணம் உண்டு. இரட்டைத்தரமான பேச்சா இருக்கும். என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாது. குழந்தைகள் 2 இருக்கும். கல்லூரி 2 இருக்கும். பள்ளி 2 இருக்கும். 3க்குரியவர் சந்திரன். இளைய சகோதரம் சகோதரி இருப்பார்கள். இஎன்டி ப்ராப்ளம் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். 4க்குடையவர் சூரிய பகவான். மாடியில குறிப்பாங்க. வீட்டுக்கு அருகில இருந்து பார்க்கும்போது கோவில் கோபுரங்கள் தெரியற மாதிரி இருக்கும். வீட்டில திருப்தி இருக்காது. இவர் வாங்கி பின்புதான் மற்றவர்கள் அங்க குடிவருவாங்க. அரசாங்க சலுகை வீட்டிற்கு கிடைக்கும். அந்த மலை பிரதேசங்கள்ல வீடு வாங்க ஆசைப்படுவாங்க. இவங்க தாய் மூத்தவராக இருப்பாங்க. தாய் வழியில அரசு உத்தியோகம் செய்தவங்க இருப்பாங்க. 7 12க்குரியவர் செவ்வாய் பகவான். மனைவி கலஸ்தரத்தினுடைய வழியில விரயம் உண்டு, பிரயாணம் உண்டு. தாம்பத்திய சுகம் ரொம்ப கம்மியா இருக்கும். பயணம் செய்வது நல்லது. கூட்டு தொழில் ஆகாது. கூட்டாளிகளால ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். வெளிநாட்டு வருமானம் உண்டு. திருமணத்திற்கு பிறகு விரயங்கள் உண்டு. கல்லடைப்பு, யூரின் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு குழந்தை பிறக்க தாமதம்னா வெளியூர்ல தாம்பத்தியம் பண்ணும்போது குழந்தை பிறக்கும். 8க்கும் 11க்கும் உரியவர் குரு பகவான். வழக்குல வெற்றி பெறுவார்கள். ஒரு வழக்கை பத்தி கேட்கும்போது இந்த மேஷம், விருச்சிகம், அடுத்தது ரிஷபம், துலாம்னா வழக்கு கண்டிப்பாக வெற்றி பெறும். பூர்வீக சொத்து, உயில் சொத்து இருக்கும். எல்ஐசி இன்சூரன்ஸ் கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. விபத்துல தப்பி இருப்பார்கள். இவங்க ரொம்ப உடலை வருத்தி உழைக்க மாட்டாங்க. ஆயுள் பலம். விபத்து உண்டு, வழக்குண்டு, சர்ஜரி உண்டு. 9 10க்குரியவர் சனி பகவான். குலத்தொழில், தந்தையினுடைய தொழில் செய்வதில் ஆர்வம் இருக்கும். தந்தை வழியில தத்து போனவர்கள் இருப்பாங்க. ஆசிரியர் தொழில் தேடி வரும்.
ஆனா தொழிலை உதாசனப்படுத்திடுவாங்க. உயர்கல்வி உண்டு. 50 வயதுக்கு மேல படிக்க தூண்டும், படிப்பார்கள். சாஸ்திர ஈடுபாடு உண்டு. பிறந்த உடனே 10 வயசுக்குள்ள ஒரு கர்மம் நிகழ்ந்திருக்கும். கௌரவ பாதிப்பு இவங்களுக்கு வராது. கோயில் திருப்பணியில கலந்துக்குவாங்க. ஆன்மீக நூல்கள் வீட்டுல நிறைய இருக்கும். இவங்க வீட்டுல நிறைய ஆன்மீக நூல்கள் இருக்கும். இதுல இடம்பெறக்கூடிய நட்சத்திரங்கள் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் என்பது ஒரு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய ஒரு நட்சத்திரம் ரோகிணி என்பது. அப்ப 11 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி. 11 நட்சத்திரம் என்பதே நாம லாபம் சொல்லுவோம். அப்ப இதுக்கு வேதையாக சுவாதி நட்சத்திரம் வரும், முருகன் விருட்சம் வரும், வளர்ப்பு தாயிடம் வளர்ந்திருப்பாங்க, வேடதாரி, நரம்பு ஸ்கின் தொந்தரவு இவங்களுக்கு இருக்கும். அடுத்தவங்களை இவங்க உருவாக்குவாங்க, அடுத்தவர்களுடைய பணம் புழங்கும். இது ஒரு பால்கோவா. நெற்றி சுத்தமா வச்சுக்கணும். ஆண் நாகம், ஆந்தை, நாவல் விருட்சம், பிரம்மா, மீன் படம், தேரு, சக்கரம் படம், ஜாங்கிரி, பீமன், நெய், பால், முத்து, நல்ல போஜனம், மச்சமுனி, திருப்பரங்குன்றம், திருப்பட்டூர், கைராசி ராசி, பாண்டவதூத பெருமாள், காதல், சித்திரை மாதம் ஆகாது, இரக்க சுவாபம், மாதவிடாய் கோளாறு, திருக்கண்ண மங்கை, பாரிஜாதகம், பிறைசூடன், படிப்புல திருப்தி இருக்காது, பத்திர பிரச்சனை உண்டு. ஏன்னா இந்த ரோகிணி சென்ற ஜென்மத்துல நல்ல கல்வி அறிவு இருந்தும் யாருக்கும் உதவி புரியாத காரணத்தினால இந்த பிறப்பு. அதாவது அதனாலதான் இவங்க பாத்தீங்கன்னா கண்கள் கைகள் மூலமா தான் தகவலை பரிமாற்றம் பண்ணுவாங்க. இவங்க தனக்கு தெரிந்த விஷயத்தை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். அடுத்தது இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஜோதிடத்துல ஆர்வமும் ஜோதிட அறிவும் இருக்கும். தாய் மாமனுக்கு ஆகாது. அதுக்கு அடுத்தது மிருகசீட நட்சத்திரம், மான் தலை, மான் கொம்பு, தேங்காய் கண்ணு, புத்திர சோகத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அதாவது குழந்தை இறந்து பிறந்தது, ஒரு குழந்தைக்கும் மற்றொரு குழந்தைக்கும் இடைவெளி, குழந்தை பிறந்த பின்பு குடும்பம் பிரிஞ்சிருக்கும், தைராய்டு பிரச்சனை உண்டு, காணாமற் போனவர்களை சொல்லும். ரொம்ப விசுவாசமான நட்சத்திரம் மருத்துவ நட்சத்திரம். ஆபரணம், ட்ரஸ்ட், இதுலெல்லாம் சீட்டு போறது, இதுலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சாய்பாபா வழிபாடு, நாகராஜா வழிபாடு சிறப்பு. கடனுக்கு வட்டி வாங்கி கட்டும். இது ஆயுத எழுத்து, கருங்காலி மரம், பெண் சாறை, அரிசி புட்டு, கோழி, ஞானம் சார்ந்த கருத்துக்கள், கண்ணப்பர், சட்டமுனி, பாம்பாட்டி சித்தர், கையில் ஆயுள் ரேகை உண்டு. ரொம்ப இந்த உள்ளுணர்வு அதிகம், ஜீவசமாதி வழிபாடு, உடலற்ற நட்சத்திரம், டென்ஷனு, குரு நிந்தனை பண்ணும். இது கருக்கலைப்பு செய்யும். ராகவேந்திரர், வாழைப்பழம் தானம், திருவண்ணாமலை, தண்ணீர் ப்ராப்ளம் இருக்கும், கதிராமங்கலம், வேதை நட்சத்திரம், சித்திரை அவிட்டம், என்கண் முருகன் திருவாரூர், வைத்தீஸ்வரன் கோவில், எல்லாம் மிருகசீட நட்சத்திரத்திற்கு உரியது. இனி அடுத்த மிதுன ராசியில சந்திப்போம். அக்ஷயா ஜோதிட வித்தியாலயத்திற்காக கைலாஷி விஜயன் மோகன் ரிஷபராசி பற்றிய சில துளி